அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பங்கு சந்தைகள் எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதாவது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவில் ஓப்பனிங் கொடுத்தது. ஸோ பாசிட்டிவில் ஓப்பனிங் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்ததான்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து சைட்வேஸ் வந்து போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? பாசிட்டிவில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிறத முன்னாடியே நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. இதில் ஜேடி வேன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருந்தாரு. ஸோ இந்த நியூஸுக்கெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டில் என்ன சொல்றது அப்படின்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் வந்து கலந்த மாதிரி வந்தனால பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? சரி, அந்த சுவிட்சர்லாண்டில் நடக்கிற மீட்டிங்கில் என்னதான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த 4 விஷயத்த வந்து பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 60 டே ரோடு மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அடுத்த 60 நாளைக்கு பேச்சுவார்த்தை எந்தெந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு 60 டே ரோடு மேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் செக்யூரிட்டி, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கிராஸ் பண்ணுற யூஎஸ் அண்ட் ஈரான் கப்பல்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து லெபனான். ஸோ லெபனானில் நடக்கிற தாக்குதலுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கன்ஃப்ளிக்ஷன் செல், அதாவது ஒரு மீட்டிங் பேர் தான் கன்ஃப்ளிக்ஷன் செல். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லை கிரியேட் பண்ணி, ஸோ அங்கே நடக்கிற தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸோ இந்த கன்ஃப்ளிக்ஷன் செல்லை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் யார் யார் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ், ஈரான் அண்ட் லெபனான். ஸோ இந்த நாடுகள் சம்மந்தப்பட்டவங்க உட்காந்து ஸோ அதில் இருக்கிற ஒரு டென்ஷன்ஸை வந்து எப்படி வந்து குறைக்கலாம், ஸோ எப்படி வந்து அட்டாக் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்ஃப்ளிக்ஷன் செல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் ஆரம்பிச்சிங்க. சரி, முக்கியமான விஷயம் வந்து ஏதாவது வந்து இதில் வந்து தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? இன்னமும் வந்து இந்த முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் மற்றதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களே தவிர, ஸோ முக்கியமான விஷயங்கள் வந்து எதுவுமே இன்னும் தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? அது என்னென்னங்கிறது நமக்கே தெரியும். அதாவது ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ யூஎஸ் எக்கனாமிக் சாங்ஷன், ஸோ யூஎஸில் நடந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார சேதத்துக்கெல்லாம் ஏதாவது கிளைம் பண்ண முடியுமான்னு கிடையாது. அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஈரானியன் அசட்ஸ் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஹெசபுல்லா இஸ்ரேல் டென்ஷன், ஸோ இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஏதாவது குறைக்கிறாங்களான்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறத இன்னொரு மீட்டிங் மாதிரி வச்சு மறுபடியும் வந்து பேச போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறதுல ஜேடி வேன்ஸோட பதில் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கே தவிர, ஸோ மற்றபடி முக்கியமான பிரச்சனைகள் எதுவுமே இன்னும் பேசத்தை அதை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு பதிலாக அதை இன்னும் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்க்கு வந்து ஒவ்வொரு பேர் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த சுவிட்சர்லாந்து செரிமனி வந்து போயிட்டு இருக்கே தவிர, ஸோ அதன் மூலயமா வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நாளைக்கு எந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம எப்பவும் போல இப்போ வந்து ஒரு செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்த்து வந்துடலாம். ஸோ ஸ்டாக் ஹீட் மேப்பை நீங்கள் பார்க்குறப்ப நேராக ட்ரேடிங் வியூனே கொடுத்துருங்க. ஸ்டாக் ஹீட் மேப் ட்ரேடிங் வியூனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S&P 500 இண்டெக்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும், அதாவது அமெரிக்கனோட இது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நிஃப்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோடது வந்துடும். ஸோ நிஃப்டி 50யோட ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக தான் இருக்குது, பெரிய அளவில் தான் ரெட்டு கிடையாது. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டாரோட ஏடிஆர் வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருந்தா கூட ஸோ இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகலை, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ரெக்கவரி தான் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து MSCI. ஸோ MSCI குளோபல் இண்டெக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு investing.comல இந்த MSCI குளோபல் இண்டெக்ஸ் வந்து காட்டிடும். இதுவுமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஒரு 0.65 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜேடி வேன்ஸ் கொடுத்துருக்கிற ப்ராக்ரஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்லையும், அதாவது க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து செல்லிங்லேயும் வந்து மூமெண்ட்டு கொடுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம டெக்னிக் லெவல்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஓவராலாக நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே இருக்கு. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3385 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 2166, டிக்ளைன்ஸ் வந்து 1116, அன்சேஞ்சுங்கிறது 103.
கிட்டத்தட்ட டிக்ளைன்ஸை கம்பேர் பண்ணுறத விட அட்வான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட்வான்ஸ் அதிகமாக இருந்தால் கூட ஒரு நல்ல பர்சன்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 52 வீக் ஹையில் 159 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 26 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றே போதும், மார்க்கெட் இன்னும் பாசிட்டிவ்ல தான் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங்கில் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதை வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐடி செக்டாரை சொல்லியிருந்தேன். பட் ஐடி செக்டார் இன்னைக்கு கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருக்கு. 273 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் 1% வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐடி செக்டார்னால கொஞ்சம் இன்னைக்கு வந்து சைட்வேஸில் போட்டு க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐடி செக்டார் ஃபால் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு கிராஷ் வந்து நடந்திருக்கும். பட் அந்த மாதிரி வந்து நடக்கலை இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது ஆல்ரெடி ஃப்ரைடேவிலையும் வந்து நமக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் இருந்தது லாஸ்ட் டைமில். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 4500 கோடி ரூபா பக்கம் பையிங்கில் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு பேருமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வந்துட்டு இருக்கிறப்ப எஃப்ஐடிஏ ரெண்டுமே பையிங்கில் இருக்கிறனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டாப் கைனர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சிப்லா, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டி, டெக்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸ். ஸோ டாப் கைனர்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே வந்து ஒரு ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் தான். டாப் லூசர்ஸ்னா ஏசியன் பெயிண்ட், பவர் கிரிட், டைட்டன், நெஸ்ஸில் ஐஎன்டி, ஜேஎஸ்டபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சப்போர்ட்ஸே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேணாம். ரெசிஸ்டன்ஸுங்கிறது நான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் மட்டும்தாங்க ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுற இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போதைக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,047. இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ நாளைக்கு நமக்கு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பனிங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லைனா லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த 24,047 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற இந்த சுவிட்சர்லாந்து செரிமனியோட நியூஸை வச்சு பார்க்குறப்ப மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் போகிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இருந்தாலுமே நம்ம செல்லிங் வந்து இந்த அதாவது ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு போனால் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பை சைடு தான் போயிட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு 58,330 இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சார்ஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 57,788. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் சேம் கான்செப்ட் தான். ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஒரு கேப் எடுத்திருக்கு. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டுக்கு வந்தது அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து அங்கேருந்தே இன்னைக்கான ஹை வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கான கேப் ஃபில்லிங் சப்போர்ட் வந்து 76,892 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு பையர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது பையர்ஸ் வந்து உள்ளார வராங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நமக்கு ரெக்கவரி ஆனது அப்படின்னா இன்னைக்கான ஹை 77,327 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும்தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இருந்தாலுமே அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணட்டும். ஓகேங்களா? நான் 15 minutesல வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை ஓவராலாக டச் பண்ணால் தான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 26,487. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கெல்லாம் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்து கீழே இறங்கினா கூட ஒரு ஒன் சைடு செல்லிங் நடக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ மறுபடியும் அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன். ஸோ நாளைக்கு இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு 14,703 இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்டுங்கிறது மிட் கேப் நிஃப்டியில் கிடையாது. மிட் கேப் நிஃப்டிலையும் சரி மிட் கேப் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் பிரேக் அவுட்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 15 minutes கேண்டிலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 14,665 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து ஒரு 35 பாயிண்ட்ஸு. ஸோ 14,703க்கு மேலே ஒரு 5 minutes கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து அகைன் வந்து ஒரு 52 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலை, பிரேக் அவுட் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வர மாதிரி தான் ஸோ மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் பைக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுது இது வரைக்குமே கூட. ஸோ நமக்கு டாலர் ரேட்டு USD INR மட்டும்தான்
கொஞ்சம் வீக்காக இருக்கே தவிர. ஸோ மற்றபடி இந்தியா விக்ஸுங்கிறத நமக்கு வந்து பைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுமே நமக்கு வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்ததோடு மட்டும் இல்லாமல் 7105 டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, டச் பண்ணிட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் நமக்கு பை கன்ஃபர்மேஷன் தான். இல்லை அப்படின்னா இந்த மறுபடியும் 7105க்கு வந்தால் இந்த இடத்துல 2 5 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் கூட பை கன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஓவராலாக க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பை கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது ஒரு லெவல்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப. மற்றபடி ஒரு நியூஸ் அஃபெக்ட் பண்ணுமாங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நியூஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து ஃப்ரைடேவே இல்லை. நான் எப்போ இதை ட்ராப் பண்ணேன் அப்படின்னா 18th ஜூன் அன்னைக்கு இந்த பேரலல் சேனலை வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு தொடர்ந்து பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். அதே மாதிரியே நமக்கு வந்து எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா 300ல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 316 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் 322.2 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் செல்லிங் நடந்தால் கூட இந்த இன்னைக்கான லோ தான் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வரும் நமக்கு பை தான். ஏன்னா ஜேபி மார்கன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த ரிசர்ச் டீமே சொன்னனால கோல்டு அண்ட் சில்வர் வந்து பை போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2% வந்து எய்ம் பண்ணலாம். ஒரு $160 வரைக்கும், சாரி 2%னா ஒரு $85 வரைக்கும் அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டெல்லாம் நமக்கு கண்டினியூஸாக ஒரு 1,50,725 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வருக்கு இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஃபால் ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,30,533. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். காப்பர் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸில் நிற்குது 1321.20. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா இந்த இடத்துல வேணால் ஒரு செல்லிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா 1321.20 டச் பண்ணிவிட்டு 2 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த 2 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் செல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து செல் அண்ட் பை கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் நமக்கு செல்லிங்கா பையிங்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ நின்றுட்டு இருக்கிற பிளேஸ் படி நமக்கு வந்து பையிங் ஜோனில் தான் நிற்குது, பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.